வேதத்துல கூட பார்த்தோம்னா பிரிவு ஆதியாகமம் 3:1 நம்ம பார்க்கும் பொழுது ஏவாள் பிரிந்து போகிறத பார்க்கிறோம். கணவனை விட்டு பிரிறாரு, இன்னொரு தொடர்போடு, அதாவது பிசாசனுடைய அந்த தொடர்பு கிடைச்ச உடனே ஆதாமை விட்டு ஏவாள் பிரிறாங்க, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரிறாங்க. ஒரு பாவம் வரும் பொழுது நம்ம உறவுகளை விட்டு நம்ம பிரிறோம். நம்மளை நம்பி இருக்கிற துணையா இருக்கட்டும், நம்மளை படைச்ச கடவுளா இருக்கட்டும், இவங்களை விட்டு அந்த பாவம் நம்மை பிரிக்கிறதா இருக்கு. ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை பிரிக்கிறாரோ தவிர உறவுகளிடம் இருந்தோ, கணவனிடம் இருந்தோ, மனைவியிடம் இருந்தோ, பிள்ளைகளிடம் இருந்தோ, சொந்தங்களிடம் இருந்தோ நம்மை பிரிக்கிற தேவன் நம்முடைய கடவுள் இல்லை. அவர் பாவத்திலிருந்து நம்மை பிரித்து பரிசுத்தத்திற்கு வழி நடத்துகிற தேவன். அப்போ இவங்க பாருங்க, பரிசுத்தத்திலிருந்து பாவத்துக்கு பிரிந்து போகிறத பார்க்கிறோம். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, பிரிவு ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். நம்ம இருதயத்துல பிரிவை வைத்துக் கொண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்துல போய் என்னதான் என்ன ஜெபிச்சாலும் அது அவருடைய பார்வைக்கு அருவருப்பானதா இருக்கும். நம்ம முதல்ல நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நான் குடும்பத்துல எப்படி இருக்கேன், நான் பிரிந்து இருக்கிறேன்னா, என் கணவன்கிட்ட, நான் வீட்டுல என் கூட இருக்கிற மனைவிட்ட, கணவன்கிட்ட, என் பிள்ளைகள்கிட்ட நான் எப்படி இருக்கேன், என் இருதய அளவுல நான் பிரிஞ்சு இருக்கிறேனா அப்படின்றத ஆவிக்குரியவர்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எந்த காரியம் என்னை பிரிய வைக்குது, எந்த ஒரு காரியம் என்னை தூரப்படுத்துது, அவருடைய சமூகத்தை விட்டு ஏவாள் செய்த அந்த தவறை நாம செய்யக்கூடாது. ஒருவேளை நாம் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் பிரிந்து போவோமானால் அவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்தவர்களாய் காணப்படுவோம். ஏன்னா அங்கு ஏவாளுக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாபம். ஆசீர்வாதத்தை விட்டு அவ வெளியே போனதை பார்க்கிறோம். அடுத்தது அந்த சாபம் தான் அவ மேல இருந்தது. அது போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நாம் பிரிவை தேடிக்கொள்ளாதபடிக்கு, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு, அந்த பிரிந்து போனோம்னா நம்மளுடைய ஜெபமா இருக்கட்டும், இன்னொரு காரியமும் அது ஆண்டவருக்கு அருவருப்பானது. எனவே நாம் இருதயத்துல சமாதானம் உள்ளவர்களாகவும் நேசிக்கிறவர்களாகவும் அந்த பிரிவுக்கு இடமில்லாதவர்களாயும் வாழ வேண்டும் என்பதே தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்குது. இதை நாம் நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அந்த பிரிவை நம்ம கொடுக்காதபடிக்கு நாம் சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.